மார்னிங். அந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்ற வார்த்தையை நீங்க பல முறை பல இடங்கள்ல கேட்டிருப்பீங்க. நம்ம மனிதர்களாகிய நாம எல்லாருமே ஞானத்துல கொஞ்சம் குறைவுள்ள ஆட்கள் தான். பைபிள் வசனம் கூட நமக்கு அப்படிதான் சொல்லுது. யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இந்த ஞான குறைவு இருக்கு. அப்படின்னா நமக்கு ஞானம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த 21 நாட்கள் கடந்த மாதத்துல நம்முடைய சபையில நடத்தப்பட்ட 21 நாட்கள் ஜெபத்துல கூட இதை பத்தி நாங்க பேசியிருக்கோம். ஞானம்னா என்ன? அப்ளைங் த நாலேஜ் இஸ் விஸ்டம். நாம் பெற்றுக்கொண்ட அறிவை சரியான இடத்துல பயன்படுத்துறதுக்கு பாத்தீங்களா, அதுதான் ஞானம். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பிபிலிக்கல் விஸ்டம். வேதத்தின்படி ஞானம்னா என்ன அப்படின்னா அவர் 2 விளக்கங்களை கொடுக்கிறாரு. ஒன்னு, சீயிங் இன் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஞானம்னா என்னவா? தேவன் பார்க்கிற விதமாய் பார்ப்பது ஒன்னு. ரெண்டாவது, அப்ளை த பிபிலிக்கல் நாலேஜ் இன் பிராக்டிக்கல் வேஸ். வேத அறிவை நடைமுறைப்படுத்துவது. 2 விஷயம் சொல்றாரு. தேவன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதும் வேத வசனங்களை நடைமுறைப்படுத்துவதும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, ஏன் இந்த பிரச்சனைகள் பாடையும் இங்க ஞானத்தை கனெக்ட் பண்ணி சொல்றோம்னா, யாக்கோபு 1 நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்கள் 3-4 வசனங்கள்லாம் விசுவாசம், பொறுமை, பரீட்சை, சோதனை, இதை பத்தி ட்ரையல்ஸை பத்தி, அந்த ஃபெய்த் ட்ரையல்ஸை பத்தி எழுதிட்டு இருக்கும் போதுதான் அவர் விஸ்டம் பத்தி, ஞானத்தை பத்தி எழுதுறாரு. நமக்கு எதுக்கு ஞானம் வேணும்னா, நம்ம வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது, ஏன் பாடு வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்றது, ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸை எப்படி ஓவர் கம் பண்றதுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். நமக்கு எல்லாருக்கும் அறிவு உண்டு, அறிவு இல்லாம கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ், அறிவு எல்லாருக்குமே இருக்கு, யாருக்கு இல்லாம கிடையாது. என்ன அறிவு இருக்கு? சோதனை வரும்பொழுது எப்படி அதை ஓவர் கம் பண்ற அறிவு இருக்கு. ஆனா ஞானம் என்ன? அதை அந்த பாஸ் சொன்னது மாதிரி தேவன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதும் வேத வசனங்களை நடைமுறைப்படுத்துதலும், இந்த ஞானம் நமக்கு இல்லை. அதைத்தான் இந்த காலை வேளையில வேணும்னு நமக்கு உணர்த்துறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், நம்ம எல்லாருமே விஸ்டம் டெபிசிட் சொல்லுவாங்கல்ல, பேங்க்ல பணம் எல்லாம் திவால் ஆயிடுச்சுன்னா மணி டெபிசிட் ஆயிடுச்சு அப்படின்னு, பணம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி விஸ்டம் டெபிசிட். எப்பெல்லாம் நமக்கு ஞானம் குறைவுள்ளவா நம்ம ஃபீல் பண்றோமோ, எப்பெல்லாம் பிரச்சனை வரும்போது ஏன் வருது, இது எதுக்கு வருதுன்னு தெரியலையோ, எப்பெல்லாம் அதை தேவன் பார்க்கிற விதமா உங்களால பார்க்க முடியலையோ, அப்பெல்லாம் என்ன பண்ணணுமா? ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவன் பூரணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்கிறவன். He is a generous giver. அப்படிதான் யாக்கோபு 1:5 சொல்லுது. அவர் எவ்வளவு பூர்ணமா கொடுக்கிறார். நம்ம விஸ்டம் டெபிசிட்ல ஒரு ஆளு, அவரு ஜெனரஸ் கிவர், தாராளமா கொடுக்கிற ஒரு ஆள். அவர்கிட்ட கேட்கும் பொழுது, எப்ப கேட்கணும்? எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் பிரச்சனை வரும்போது புரிஞ்சு கொள்ள முடியலையோ, எப்பெல்லாம் தேவன் பார்க்கிறதமாய் பார்க்க முடியலையோ, எப்பெல்லாம் வேத வசனங்களை நடைமுறைப்படுத்த முடியலையோ, அப்ப அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் அந்த ஞானத்தை நமக்கு தர்றார். நம்ம வாழ்க்கையில நிறைய பாடல் வருது, நிறைய உபத்திரவம் வருது. அதெல்லாம் தேவன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதுதான் ஞானம். அப்படி பிரச்சனைகள் வரும்பொழுது வேத வசனங்களை நடைமுறைப்படுத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஞானம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பயம் அதிகமா வர்றப்ப பயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம பயத்தை பத்தி சொல்லப்பட்ட வசனங்களை நடைமுறைப்படுத்துறீங்களா? எல்லாருக்கும் வேத அறிவு இருக்கு. என்ன அறிவு இருக்கு? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வேத அறிவு நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. இப்ப ஞானம் என்ன? பயம் வர்ற சூழ்நிலை இந்த வேத வசனத்தை அப்ளை பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் ஞானம் அப்படின்னு அந்த போதகர் அழகாய் சொல்லியிருக்கிறார். அப்ப ஞானம்னா என்ன? நான் முதல்ல சொன்னதுபடியே உங்களுடைய காரியத்துக்காக மீண்டும் நினைவுபடுத்துறேன். சீயிங் இன் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அப்ளை பிபிலிக்கல் நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் வே. தேவன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதும் வேத வசனங்களை நடைமுறைப்படுத்துவதும் தான் ஞானம். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் தேவன் பார்க்கிற விதமா பாருங்க. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் வேத வசனத்தை அந்த பிரச்சனையோட நடைமுறைப்படுத்துங்க. அப்போ நீங்க ஒரு ஞானமுள்ள ஆளா எல்லாருக்கும் முன்பாக நீங்க தெரிய ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஞானத்தில் குறைவுள்ளா இருக்கும் பொழுது பூரணமாய் கொடுக்கிற இடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். Thank you. God bless you and have a great day.